சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட 3 கையெழுத்து. ஸ்டாலினின் கதை முடிந்ததா? அமலாக்கத்துறை அதிகாரிகள், சிபிஐ துறை அதிகாரிகள் திமுகவில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஊழல் மற்றும் புதிதான ஊழல் அனைத்தையும் விசாரணையில் எந்த தடையும் இல்லாமல் நடத்தலாம் என கையெழுத்து போட்டு ஆளுநரிடம் சமர்ப்பிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். மேலும் ஆளுநர் அருளேக்கரும் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அழைத்து சென்று விசாரிக்கலாம் என்பதற்கு போல தற்போது ஆளுநரும் இதற்கான கையெழுத்தை இட்டிருக்கிறாராம். மேலும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள், மேலும் அவர்களின் 3 பெயர்கள் தற்போது வெளியாயிருக்கு. இவர்கள் கொடுக்கிற வாக்குமூலம்தான் தற்போது திமுகவின் தலையெழுத்தை மாற்றும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதாவது இந்த முக்கியமான 3 அமைச்சர்கள் யார்? KN நேரு, செந்தில் பாலாஜி மற்றும் துரைமுருகன் ஆகிய பெயர்கள் அடங்கிய ஆவணத்தை தான் தற்போது ஆளுநரிடம் சமர்ப்பிச்சிருக்கிறாராம் முதலமைச்சர் விஜய். KN நேரு அவர்கள் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் அதில் பல்வேறு ஊழல்களை செய்ததாகவும், அரசு வேலை வாங்கி தருவதாக கிட்டத்தட்ட 1050 கோடி ஊழல் செய்ததாகவும், முறைகேடு செய்ததாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்குகளை தற்போது FIR பதிவு செய்திருக்கிறதாக தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. மேலும் அதில் கான்ட்ராக்ட் விடப்பட்டு பல்வேறு கான்ட்ராக்டுகளிலிருந்து பல லட்சம் கோடி லஞ்சமாக வாங்கியதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. FIR பதிவு செய்யப்பட்டிருப்பதை சொல்லப்பட்டதும் தற்போது திமுகவில் KN நேரு அவர்கள் தலைமறைவாகியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக மின்சாரத்துறையில் மிக பெரும் ஊழலை, அதாவது பல லட்சம் கோடி ஊழல் செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் அந்த டெண்டர்களில் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்வதற்கான ஆதாரம் கிடைக்கப்பெற்றிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தது. மேலும் அவர் ஏற்கனவே அதிமுக காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்போது பல லட்சம் மாணவர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக பல ஆயிரம் கோடிகளை அவர் ஊழல் செய்த வழக்கில் ஏற்கனவே சிறைக்கு சென்றிருந்தார். ஏற்கனவே அந்த வழக்கே இருக்கும் நிலையில் தற்போது புதிதாக மேலும் 2 வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் ஜாமீனில் தான் வெளியே இருக்கிறார். அதனால் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம் என விஜய் கூறிவிட்டாராம். அதற்கான முழுமையான அனுமதியும் விஜய் அவர்கள் வழங்கியிருக்கிறார். திமுக ஆட்சி இழந்த நிலையில் எது நடக்கக்கூடாது என்று திமுகவின் தலைமை நினைத்ததோ அதுதான் இப்போது முழுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணையில் ஒவ்வொன்றும் திமுகவுக்கு எதிரான ஆதாரங்களை சேகரித்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை. இதனால் CBI வசம் இந்த அனைத்து ஆதாரங்களையும் ஒப்படைத்து விட்டார்களாம். இப்படி தொடர்ந்து தீவிரம் காட்டி வரும் நிலையில் KN நேரு வாக்குமூலங்களை கொடுப்பார் என சொல்லப்படுகிறது. கடந்த முறை திமுக ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி 15 மாதங்கள் புயல் சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் கூட வாக்குமூலங்களை அவர் கொடுக்கவில்லை. ஆனால் தற்போது செந்தில் பாலாஜி அவர்களை விட முக்கியமான ஆவணங்களை சேகர்பாபு அவர்கள் திமுக ஆட்சி தோல்வியை தழுவிய போது எதற்காக கண்ணீர் விட்டார் என்பது இப்போது நன்றாக தெரியும். ஏனென்றால் KN நேரு அவர்கள் சொல்கின்ற வாக்குமூலம் சேகர்பாபு, ஸ்டாலின், உதயநிதி மற்றும் திமுகவோட முக்கியமான 15 அமைச்சர்களின் தலையெழுத்த மாற்றும் என்று சொல்லப்படுகிறது. KN நேரு அவர்கள் செய்த ஊழல் என்பது சாதாரணமானது கிடையாது. வேலைக்கு லஞ்சம், டெண்டர் விட்டதிலிருந்து பல ஆயிரம் கோடிகளை அவர் ஊழல் செய்திருக்கிறார். அவர்தான் தற்போது CBI வசம் சிக்கியுள்ளார். தொடர்ந்து அவரை விசாரணை செய்யும் போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என சொல்லப்படுகிறது. விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டிருந்தார். அதில்தான் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்கள் எதிராக தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறார் முதல்வர் விஜய். ஆரம்பத்தில் முதல்வர் விஜய் என்ன சொல்லியிருந்தார் என்றால், என்னுடைய ஆட்சியில் ஊழல் என்பது இருக்காது, ஊழல் செய்யும் அமைச்சர்களும் இருக்க மாட்டார்கள், அதற்கு காரணம் திமுகவில் உள்ள ஊழல் செய்த அமைச்சர்களும் இருக்க மாட்டார்கள் என்று விஜய் சொன்னதாக சொல்லப்படுகிறது. மேலும்
இதனால் தான் தற்போது ஊழல் செய்த மாஜி அமைச்சர்கள் ஒவ்வொருவரையும் களையெடுக்கக்கூடிய வகையில் அவரது விசாரணையில் யாரும் தப்பிக்க முடியாது என்பதற்கு போல நேரடியாக முதல்வர் விஜயே ஆளுநரை சந்தித்து அந்த கடிதங்களை வழங்கியிருக்கிறார். அந்த கடிதம் ஆளுநர் நேரடியாக மத்திய அரசுக்கு வழங்கப்படாமல் நிச்சயம் சிபிஐ துறை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழகத்திற்கு விரைந்து வந்து எப்போது வேண்டுமானாலும் விசாரணை நடத்தலாம், யார் வீட்டிற்குள்ளெல்லாம் சென்று யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம், கண்டிப்பாக அவர்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது என்கின்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுகவின் கூடாரத்தை சரிக்க வேண்டும் என விஜய் தொடர்ந்து இம்மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறார். மேலும் நேற்று சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தையும் ஆரம்பித்து விட்டார். காரணம், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை. தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்துமே தமிழ்நாட்டில் பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஸ்டாலின் முன்னிலேயே கூறியிருந்தார். அதுதான் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு சூடியது என சொல்லப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் நடைபெற்ற ஊழல் அனைத்திற்கும் திமுக தான் காரணம். தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவது திமுகவின் ஊழியர்கள் தான் தற்போது அம்மாதிரியான விஷயங்களை செய்து வருகிறார்கள். அதற்கு கண்டிப்பாக அவர்கள் தகுந்த பதிலடியை கொடுப்போம் என அமைச்சர் கூறியிருந்தார். மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலின் வலதுகரமாக செயல்பட்டார். சேகர் பாபு இடதுகரம் என்றால் செந்தில் பாலாஜி வலதுகரம். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேட்டில் சுமார் 500 கோடி வரை ஊழல் செய்ததாகவும் அதற்கான ஆதாரங்கள் தற்போது கைப்பற்றப்பட்டிருக்கிறாம். திமுகவுக்கு மிக பெரும் ஒரு தலைவலியா இது மாறியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கு வாக்குமூலங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு மாஜி அமைச்சர்கள் மூலமா திமுகவில் இருக்கும் அனைத்து மாஜி அமைச்சர்களுக்கும் இது பிரச்சனை தான். மேலும் அவர்களது சொத்துகளும் முடக்கப்பட்டும். ஏனென்றால் திமுகவை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு மாஜி அமைச்சர்கள் அவர்களோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய தகவல்களும் ஒவ்வொருத்தருக்கும் வெளிவரும் போது அவர்கள் கண்டிப்பாக மாட்டுவார்கள் என சொல்லப்படுகிறது. விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், திமுகவில் உள்ள ஒருவரும் தப்பிக்க முடியாது, 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது, மேலும் டாஸ்மார்க்கில் ஒரு நாளைக்கு 400 கோடி என்றால் மாதத்திற்கு 4000 கோடி, வருஷத்திற்கு 40,000 கோடி ஊழல் செய்திருக்கிறார்கள். இதனால் எப்படி 10 லட்சம் கோடி கடன் வந்தது? சபரீசன் அவர்கள் 1 லட்சம் கோடி எடுத்து சென்றிருக்கிறார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற எண்ணத்தில் தான் தொடர்ந்து அனைத்து கான்ட்ராக்டுகளையும் விட்டு 35% அந்த கான்ட்ராக்டிலிருந்து லாபம் பெற்றிருக்கிறார். அதை அனைத்தையும் முடக்குவேன், மேலும் பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தும் போது திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் மாட்டுவார்கள் என்கின்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. இதனால்தான் விஜய் இட்ட 3 கையெழுத்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, மாஜி அமைச்சர்கள் ஊழல் செய்தவர்கள் காலி. இன்னொன்று, மின்சாரத்தை மக்களுக்கு வழங்க விடாமல் அந்த ஃபியூஸை பிடுங்குபவர்களும் காலி. மேலும் பெண்களை தொட்டவர்களும் காலி என்பது போல தற்போது திமுகவுக்கு ஆபத்தாக மாறியிருக்கிறது.